வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து அவல் இட்லி. அவல் வந்து உங்கள் விருப்பம், தட்டை அவல் இல்லை கெட்டி அவல், சிகப்பு அவல் எதுவாவது எடுத்துக்கோங்க. இட்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 2-3 வரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நல்லா முழுகிற வரைக்கும் தயிர் ஊற்றி வச்சிடணும். இது நல்லா ஊறிட்டுருக்கோம். அந்த அளவில் அந்த கேப்பில் இப்போ வந்து அவல் ஊறிட்டுருக்குங்க. நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் தயிர் ஊற்றி. இப்போ வந்து அதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு புழுங்கரிசி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் ஒன்றா நல்லா ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வந்த பிறகு இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரையாக மிக்சியில் வந்து ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். ரவையாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியை வந்து நல்லா ஒரு 2-3 வரை நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறமா ஊற போட்டிருக்கேங்க. அதே மாதிரி நான் எடுத்துருக்க கெட்டி அவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா கழுவிட்டேங்க. இப்போ இதில் தயிர் ஊற்றி வச்சிடுறேன். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, நல்லா இருக்குங்க. புளிப்பாக இருந்தால் தயிர் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கெட்டி அவல் இல்லையா, கொஞ்சம் தண்ணி நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி ஊற விட்டுடலாம். இதுவும் அரிசி ஊறுற வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஒன்றும் அவசரமே இல்லை. இது நல்லா அரிசி ஊறின பிறகு இந்த அவலையும் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா ஆற போட்டிருக்கேன். ஒரு துணி மேலே நல்லா ஆற போட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தொட்டால் ஒட்டுது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நொய்யை அரைச்சிக்கலாம். உப்புமாவு நொய் அரைக்கிறோம் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அவலை போட்டு அரைக்கணும். இதை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை தனியாக அரைச்சி 2 ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சிடணும். காலையில் தான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இட்லி வைக்கணும். சூப்பராக இருக்குங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி நொய்யை அரைச்சிட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த அவல் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஒரு 1/2 அன் ஹவர் பொறுத்து பார்த்தா நம்ம தயிர் பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் தயிர் வந்து 1 டம்ளர் தயிருக்கு மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சேன், கலந்துட்டு. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த நொய்யால் கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அவல் கூட நல்லா அரைச்சிட்டேன். நல்லா அரைப்பட்டிருக்கு. இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. நான் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, நான் தண்ணி ஊற்றலை. நல்லா அப்படியே செண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டையுமே நல்லா கலந்துருங்க. இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம். நம்ம காலையில் இட்லி வைக்கும்போது சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் அவல் இட்லிக்கு நம்ம நேற்று அரைச்சி வச்சோம். அந்த மாவில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது வரைக்கும் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகத்தை தாளித்து இதில் கொட்டிக்கலாம். இது அப்படியே நல்லா கலந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி இட்லி வைக்க வேண்டியது தான். இட்லி நல்லா வெந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இட்லி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம் பருப்பே தேவையில்லை. எப்படி இருக்குது பாருங்கள், தட்டு இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நொய்யை அரைக்கிறனால தான் இந்த டேஸ்ட்டே வருங்க. நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வராது. 2வது வந்து அந்த தயிர் ஊற்றணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் தக்காளி சட்னி அரைச்சிட்ருக்கேன், காமிக்கிறேன். இது வந்து தக்காளி துவையல். இந்த தக்காளி பழ துவையலுக்கு தக்காளி வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். தனியாவும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட உப்பு, பூண்டு வந்து ஒரு 10 இல்லை 15 பல்லு பூண்டு வச்சு இந்த நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது போட்டு கொஞ்சமாக ரன் பண்ணிட்டா போதுங்க. சூப்பரான தக்காளி துவையல் ரெடி. சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், துவையாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்குங்க. வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அவ்வளோதான்.
இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த வானலிலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த பச்சை மிளகாய் தனியா கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளியை வதக்கிட்டு ஆற விட்டு சேர்த்து அரைச்ச சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் தக்காளி துவையல் அரைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை அரைச்சிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.